வழக்கு பதியாமல் இருக்க 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் காவல் ஆய்வாளரை கைது செய்யப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை நீர்வளத்துறை கையகப்படுத்தி அதற்கு இழப்பீட்டுத் தொகையையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த 30 தேக்கு மரங்களை ரவிச்சந்திரன் சட்டவிரோதமாக வெட்டியதாக தெரிய வருகிறது. இதனை அறிந்த காவல் ஆய்வாளர் நெப்போலியன் ரவிச்சந்திரனை மிரட்டி 1 கோடி ரூபாயை பெற்றுள்ளார். இதனையடுத்து அவரிடம் மேலும் 1 கோடி ரூபாயை காவல் ஆய்வாளர் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதன் பேரில் ரவிச்சந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் பிடிபட்டார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கோவிலுக்கு நிலம் வழங்காததால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். கெங்கவல்லி அடுத்த நரிப்பாடி பகுதியில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் அருகில் உள்ள நிலத்தை கோவிலுக்கு வேண்டும் என கோவில் நிர்வாகத்தினர் செல்வகுமாரிடம் கேட்டுள்ளனர். தனது வாழ்வாதாரத்திற்கு உண்டான நிலத்தை தர முடியாது என அவர் மறுத்துள்ளார். இதனையடுத்து அவரது குடும்பத்தினரை ஊர் முக்கியஸ்தர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். மேலும் பள்ளி செல்லும் குழந்தைகளிடம் கூட பேசக்கூடாது என்றதால் குழந்தைகளின் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்தனர். ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது அரசியலமைப்புக்கு எதிரானது என்ற போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயிலுக்கு இடம் இருக்குது, எவ்வளோ இடமும் இருக்குது, அந்த இடத்த கூட நீங்கள் எடுத்தாங்க, ஏன் நாங்கள் பாடுபட்ட விவசாய நிலத்தில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்களை அப்பயே ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு நாங்களும் அதே ஒரு கண்டினியூவாக இருந்துகிட்டு இருந்தோம். தம்மம்பட்டி ஸ்டேஷனில் போய் காவல் நிலையத்தில் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து தாசில்தார் மூலியமாக போனோம். அதில் விசாரணை செஞ்சாங்க. தம்மம்பட்டி காவல் நிலையத்தில்